லிசனர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்ட் எடுக்கும்போது பேங்க் டீடைல்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து வந்திருக்கும். ஸோ அந்த இஷ்யூவை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ரெண்டு கம்பெனி மெயின்டைன் பண்றேன் டேலில. ஸோ முதல் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக், இன்னொரு கம்பெனி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா விவி இன்ஃபோடெக் பிரான்ச் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இப்போ என்னோட விவி இன்ஃபோடெக் கம்பெனில நான் ஓபன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னோட சேல்ஸ் இன்வாய்ஸ நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் பிரிண்ட் கொடுக்கும்போது பேங்க் டீடைல்ஸ் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகர்ல போயிட்டு ஆஸ் யூஷுவல் நான் வந்து பேங்க் டீடைல்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த விவி இன்ஃபோடெக்ல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டீடைல்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். என்னோட இது நான் பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் விவி இன்ஃபோடெக் பிரான்ச் கம்பெனில நான் என்ன பேங்க் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஹெச்டிஎஃப்சி கிடையாது, நான் ஐசிஐசிஐ பேங்க் நான் மெயின்டைன் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல நான் இன்வாய்ஸ்குள்ள போயிட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்ததுனால, முதல் கம்பெனில நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்ததுனால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்டிஎஃப்சிங்கிறது செட் ஆயிருக்கும். பட் இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேங்கே இருக்காது. ஏன்னா நம்ம ஐசிஐசிஐ பேங்க் தான் கிரியேட் பண்ணிருப்போம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்ல. சோ இந்த இஷ்யூவை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா வந்து இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ண முடியுங்க. ஏன்னா ரெண்டு கம்பெனிலுமே செப்பரேட் செப்பரேட் பேங்க் வந்து நம்ம பிரிண்ட் அவுட்ல வரணும். இது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கான்ஃபிகர்ல கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனில மட்டும் பேங்க் டீடைல்ஸ் வரும், இன்னொரு கம்பெனி வந்து பிளாங்கா வரும், நம்ம பார்த்த மாதிரி பிளாங்கா வரும். சோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கான்ஃபிகர்ல கொடுக்காம இன்னொரு இடத்துல வந்து பேங்க் டீடைல்ஸ் கொடுக்க முடியும். அது எங்கன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, ஆல்டர் போயிட்டு வவுச்சர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குங்க. அதுல போயிட்டு சேல்ஸ்ல போனீங்க அப்படின்னா வவுச்சர் டைப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சோ நான் இங்க ஐசிஐசிஐ பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சேல்ஸ்ல போயிட்டு பிரான்ச் கம்பெனில கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐசிஐசிஐ பேங்கோட டீடைல்ஸ் வந்துடும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அடுத்த கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு ஸோ இங்கேயும் வந்து கான்ஃபிகர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு தடவை மட்டும் இந்த கான்ஃபிகர் பண்ணா போதும். வவுச்சர் டைப்ல சேல்ஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு ஆல்டர் ஆப்ஷன் போய்க்கிங்க. இங்க வந்து வவுச்சர் டைப்னு இருக்கும், இதுல போயிட்டு சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க டிஃபால்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட் பேங்க்ல அந்த கம்பெனியோட பேங்க் என்னவோ அதை நீங்க கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல போயிட்டு அதாவது மெயின் கம்பெனில போயிட்டு நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டீடைல்ஸ் வந்துடும். ஸோ அந்தந்த கம்பெனிக்கு அந்தந்த கம்பெனியோட பேங்க் டீடைல்ஸ் வந்துடும். ஹோப் இந்த மாதிரியான ஹிடன் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க டீமுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.